டூரி டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இசையமைப்பாளர் வி குமார் அதிக தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருந்தும் அவர் பிரபலமாகாம போனதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் வி குமாரை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறது 100க்கு 100 சரியான கருத்து. இசையமைப்பாளர் குமார் மட்டும் இல்லை, அவர் மாதிரி நூற்றுக்கணக்கான திறமையான கலைஞர்களை நாம் சரியாக இனம் கண்டுகொள்ளவில்லை அப்படின்றது தான் உண்மை. உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அமெரிக்கா போய் ஏஐ தொழில்நுட்பத்தை கத்துக்கிறாரே, அதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாமரனுக்கு புரியுற வகையில சொல்ல முடியுமான்னு அரந்தையிலிருந்து சேகர் கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி ஒரு வரியிலே பதில் சொல்லி விளக்கிவிட முடியாது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு தனி உலகம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கொஞ்சமாவது படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அமெரிக்காவுக்கு போயிருந்தார் கமல்ஹாசன். குட் பேட் அக்லி திரைப்படம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தொட்டுருச்சா? படம் என்னதான் வசூல் சாதனை படைச்சாலும் அது படத்தினுடைய பட்ஜெட்டை தாண்டலன்னு சொல்றாங்களே, அது உண்மையான? பஞ்சாப்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது சரியான தகவல் தான். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வசூலை குட் பேட் அக்லி திரைப்படம் செய்திருந்தாலும் அந்த படத்தினுடைய பட்ஜெட் தொகை இருக்க அதை அந்த படத்தினுடைய வசூல் தாண்டவில்லை என்பது உண்மைதான். ஏன் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசி அது தனி வீடியோவா எடுத்து விமர்சனத்தை தேடிட்டு இருக்காருன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. அரசியல் சம்பந்தமாக பேசி அதை தனி வீடியோவாக வெளியிடுவதற்கு ரஜினிகாந்த் தனியாக என்ன யூடியூப் சேனலாக வைத்திருக்கிறார். அவர் பல நிகழ்ச்சிகளில் அரசியல் பற்றியும் பேசுகிறார், அதை தனியாக வீடியோவாக எடுத்து பலர் வெளியிடுகிறார்கள். அவ்வளவுதான் சார். ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா அந்த படத்தினுடைய கதாநாயகனை கொண்டாடுறாங்க. ஆனா அதே படம் தோல்வி அடைஞ்சா அந்த படத்தினுடைய இயக்குனர் எல்லாரும் குறை சொல்றாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் வெற்றி அடைஞ்ச அமரன் திரைப்படத்துல எஸ்கேவினுடைய நடிப்பையும் சாய் பல்லவியினுடைய நடிப்பையும் எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா படத்தினுடைய இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமியை யாருமே கண்டுக்கல. ஆனா இந்தியன் 2 திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுக்கு இயக்குனர் சங்கர் சார் தான் முக்கியமான காரணம்னு எல்லாரும் குறை சொல்றாங்க. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தலையாம்பலம்ல இருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு ராஜ்குமார் பெரியசாமி தான் காரணம் என்பதை யாராவது சுட்டிக்காட்டாமல் விட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாகவே அது தவறான விஷயம். அந்த படத்தினுடைய வெற்றியை பொறுத்தவரையிலே அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. எந்த ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் தான் மிக முக்கியமானவர். சரியான இயக்குனர் அமையலைன்னா எவ்வளவு பெரிய நடிகர் நடித்திருந்தாலும் ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாது. இதை பல திரைப்படங்கள் ஏற்கனவே தமிழ் சினிமாவிலே நிரூபித்திருக்கின்றன. வேவ் சமிட் 2025 பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு பங்கேற்கிறதுக்கான அழைப்புதல் வந்துச்சா? அப்படி உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா படங்களை மேம்படுத்துறதுக்கான மன்றத்தோடு சேர்ந்து நீங்க எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பீங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. வேவ் சம்மிட் 2025க்கு எனக்கு அழைப்பு வரல. அந்த சப்மிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே எந்த கருத்தையும் சொல்லி விவாதிக்க முடியாது. அவங்க ஒரு மிகப்பெரிய அஜெண்டா வச்சுருக்காங்க. எஸ் ராஜமௌலி சார் மகேஷ் பாபு வச்சு இயக்கிற திரைப்படம் டைனோசர்கள் அண்ட் மான்ஸ்டர்களுடைய பின்னணியில நடக்கிற கதைன்னு சொல்லப்படுறது உண்மையா? இந்த திரைப்படத்தினுடைய கிராபிக்ஸ் எல்லாமே டிஸ்னி ஸ்டுடியோஸ்ல கொடுக்கப்பட்டதா வர தகவல்களும் உண்மையான? மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ராஜமௌலியும் மகேஷ் பாபும் இணைந்து உருவாக்குகின்ற படத்தினுடைய கதைப்போக்கு எப்படி அமையப் போகிறது அப்படின்றத பற்றி ராஜமௌலிக்கு கூட தெரியாத பல தகவல்களை இப்போது வலைதளங்களில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து இந்த வெற்றி கூட்டணி தமிழ் திரைப்படங்கள்ல தொடராம போனதுக்கான காரணம் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து கூட்டணி தொடர முடியாமல் போனதற்கு முக்கியமான காரணம் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தான். சிபிராஜுக்கு ஒரு நல்ல படம் வந்தா சினிமால ஒரு நல்ல இடத்தை பிடிப்பார்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா டென்ஹார்ஸ் திரைப்படத்துக்கு நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்திருந்தும் தமிழ்நாட்டுல 1 கோடி ஷேரை கூட தாண்டலன்னு சொல்றாங்க. இது எதனாலன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. என்னுடைய பதில நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல படம் சிபிராஜுக்கு அமைச்சா நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு. நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க டன்னவர்ஸ் திரைப்படம் 1 கோடி ரூபாய் வசூலை கூட தாண்டலைன்னு. அப்படி 1 கோடி ரூபாய் வசூலை கூட அந்த படம் தாண்டலைன்னா அந்த படம் நல்ல படமாக அமையலைன்னு தான் அர்த்தம். அதனால் அடுத்து ஒரு நல்ல படம் வருவதற்காக காத்து கொண்டிருப்போம். சார், நீங்கள் தயாரிக்கிறதா சொல்லியிருந்த நடிகை சில்க் ஸ்மிதாவினுடைய வாழ்க்கை வரலாறான அவள் அப்படிதான் திரைப்படம் இப்போ எந்த நிலையில் இருக்கு? அதுக்காக தேர்வு பண்ணப்பட்ட கதாநாயகி யாருன்னு தலையாம்பலம்லேருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. சில்க் ஸ்மிதாவுடைய வாழ்க்கை வரலாற்றை அவள் அப்படித்தான் என்ற பெயரிலே நான் படமாக எடுக்க நினைத்தது உண்மைதான். ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை என்னால்
தொடர முடியல. இப்போதைக்கு அந்த படம் தயாரிப்பிலே இல்லை. ரெட்ரோ திரைப்படத்துக்கு நல்ல விமர்சனங்களும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் அது டிராகன் திரைப்படத்தினுடைய வசூலை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நடிகர் சூர்யாவுடைய சமீபத்திய தொடர் தோல்வி திரைப்படங்களால அவருக்கு முன்ன மாதிரி நல்ல ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுல இருக்குன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. ரெட்ரோ திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படம் நல்ல படமாக அமைந்து அதற்கு நல்ல விமர்சனங்கள் அமைந்தால் நிச்சயமாக டிராகன் படத்தினுடைய வசூலை அந்த படம் தாண்டுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கதாநாயகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முந்தைய தோல்வி இருக்க அது மிகப்பெரிய அளவில் அடுத்த படத்தை பாதிப்பதில்லை, ஓரளவுக்கு தான் பாதிக்கும். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற பல ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு ஓப்பனிங் அப்படின்றது நிச்சயமாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் சார்னுடைய புதிய வானம் புதிய பூமின்ற பாடல் எங்க படமாக்கப்பட்டுச்சு? இமயமலையா? அண்ட் அவருடைய உடை திமுக கொடியை ஒத்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு சென்சார் போர்டில் அந்த டைம்ல ஏதாச்சும் ஆட்சேபனை தெரிவிச்சாங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அன்பேவா படத்தில் இடம்பெற்றிருந்த புதிய வானம் புதிய பூமி பாடல் காட்சி சிம்லா, ஊட்டி ஆகிய 2 இடங்களிலும் படமாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழக பிரச்சாரத்தை எம்ஜிஆர் எல்லா படங்களிலும் செய்து கொண்டிருந்தார். அவர் கருப்பு சிவப்பு சட்டை அணிவதற்கெல்லாம் எந்த ஆட்சேபனையும் அந்த படத்தில் வரல. இயக்குனர் பீம்சிங் அண்ட் இசையமைப்பாளர் பரத்வாஜ் இவங்க 2 பேருமே வட இந்தியர்களான கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் பீம்சிங் புரசைவாக்கத்தில் தான் வளர்ந்தார் என்றாலும் அவருடைய மூதாதையர்கள் வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். ஆனால் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அப்படி இல்லை, அவர் திருநெல்வேலி சீமைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய இளம் வயதிலே டெல்லியில் சில காலம் பரத்வாஜ் இருந்தார் என்பது மட்டும் உண்மை. தமிழ் சினிமால எந்த ஹீரோ இது வரைக்கும் பெயர் மாத்தாம தன்னுடைய இயற்பெயர்லயே நடிச்சிட்டு இருக்காரு? அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி சொல்ல முடியுமான்னு பாலக்கோட்ல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பல வெள்ளி விழா படங்களில் நடித்த ரவிச்சந்திரன் தன்னுடைய பெயரை மாற்றாமல் தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர் தான். இப்போ நடிச்சிட்டு இருக்க நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் என்று பலரை அந்த பட்டியலிலே சொல்லலாம். இயக்குனர் பி வாசு தன்னுடைய திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல மலையாள நடிகர் அல்லது நடிகைகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இதோடைய காரணம் தெரிஞ்ச சொல்ல முடியுமான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. தன்னுடைய திரைப்படங்களிலே ஒரு சில மலையாள நடிகர்களை பி வாசு பயன்படுத்தினார் என்றால் அந்த கதாபாத்திரங்களுக்கு அவங்க பொருத்தமாக இருந்தாங்க, அதன் காரணமாகத்தான் பயன்படுத்தினாரே தவிர அதை தாண்டி தனிப்பட்ட முறையிலே வேறு எந்த காரணமும் இல்லை. இந்திய அளவுல காமெடி ஹீரோக்களை அதிக திரைப்படங்களை கொடுத்தது அக்ஷய் குமாரா அல்லது திலீபா? அண்ட் இவங்க அளவுக்கு எந்த ஹீரோவாவது தமிழ்ல இவ்வளவு காமெடி படங்கள்ல நடிச்சிருக்காங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. காமெடி நடிகராக மிக அதிகமான வெற்றி படங்களை கொடுத்த நடிகர்கள் என்று அக்ஷய்குமார், திலீப் ஆகிய 2 பேரையுமே சொல்லலாம். தமிழ் கதாநாயகர் சிலரும் நகைச்சுவை கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் அக்ஷய்குமார் அளவுக்கோ திலீப் அளவிற்கோ அந்த பட எண்ணிக்கை அதிகமாக இல்லை என்பதுதான் உண்மை. என்னதான் நல்ல திரைப்படங்களை கொடுத்தாலும் நடிகர்கள் சிபிராஜ், ஸ்ரீகாந்த், ஜீவா, பரத் மாதிரியான நடிகர்கள் மக்களுடைய மனசுல நிக்காம போயிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற சிபிராஜ், ஜீவா, பரத், ஸ்ரீகாந்த் ஆகிய 4வரும் சமீபத்தில் என்னென்ன நல்ல படத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியலை சொன்னீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு இன்னும் சரியாக என்னால் பதில் சொல்ல முடியும். சார், தமிழ்ல வெளியான வேறுமொழி திரைப்படங்களுக்கு வரி விலக்கு கிடைச்சிருக்கான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பொதுவாக வேற்றுமொழி படங்களுக்கு தமிழ்நாட்டில் வரி விலக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதற்கும் விதிவிலக்காக ஒரு சில படங்கள் அமைந்திருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிச்சர்ட் ஆட்டன்பரோவுடைய காந்தி திரைப்படத்துக்கு தமிழ்நாட்டிலே வரி விலக்கு அளிக்கப்பட்டது. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு காலகட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திரைப்படங்களுக்கும் நடிகர் சிவாஜி நடித்த திரைப்படங்களுக்கும் மாறி மாறி வசனம் எழுதிய பெருமைக்குரிய எழுத்தாளர்னா அது ஆரூர் தாஸ் தான். பாசமலர் திரைப்படம் தான் ஆரூர் தாஸ் வசனம் எழுதிய முதல் சிவாஜி திரைப்படம். அந்த படத்துக்கு கதை எழுதியிருந்தவர் கொட்டாரக்காரர். அந்த படத்துக்கு வசனகர்த்தாவாக ஆரூர் தாஸை ஒப்பந்தம் செய்த தயாரிப்பாளர்களான எம்ஆர் சந்தானமும் மோகனும் எங்கே உங்களுக்கு ரூம் போடணும் வசனம் எழுதுவதற்கு என்று ஆரூர் தாஸை கேட்டார். ஆரூர் தாஸை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய இயற்கை விரும்பி. பெசன் நகருடைய அந்த கடற்கரை இருக்க அவருக்கு ரொம்ப பிடித்தமான இடம். பல நாட்கள் அங்கே போய் அமர்ந்து நேரம் போனதே தெரியாமல் கடல்களை பார்த்தபடி அவர் உட்கார்ந்திருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. அந்த காலகட்டத்தில் கடற்கரை ஓரமாக பல குடிசைகள் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடிசையில் அமர்ந்து அந்த படத்துக்கான வசனத்தை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்த ஆரூர் தாஸ், எனக்கு எந்த ஹோட்டல்லையும் நீங்கள் ரூம் போட வேணாம், இந்த கடற்கரையில் ஒரு குடிசையை மட்டும் எனக்கு வாடகைக்கு பிடித்து கொடுங்க, நான் வசனத்தை முடித்து விடுகிறேன் என்று அவரிடம் சொன்னார். அவர் அப்படி சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் இருவருக்கும் ஆச்சரியம்னா அப்படி ஒரு ஆச்சரியம். சாதாரணமாக படங்களுக்கு வசனம் எழுதுறதுக்கு
ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தரும்படி ஒரு சில கதாசிரியர்கள் கேட்பாங்க. ஒரு சிலர் ஊட்டியில் எழுதுறேன்னுவாங்க, ஒரு சிலர் கொடைக்கானலுக்கு போய் எழுதுறேன்னுவாங்க. நீங்கள் என்னடான்னா கடற்கரையோரம் குடிசையில் அமர்ந்து எழுதுறேன்றீங்களே என்று ஆரூர்தாஸை பார்த்து அவர் சிரித்தபடியே கேட்டபோது, இந்த குடிசையை மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க போதும், ஒரு வாரத்தில் வசனத்தை எழுதி முடித்து விடுகிறேன் என்றார் ஆரூர்தாஸ். உடனே தங்களுடைய நிறுவனத்திலே தயாரிப்பு உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்த முகிலன் என்பவரை அழைத்த அந்த தயாரிப்பாளர்கள் இவருக்கு பெசன்ட் நகரில் ஒரு நல்ல குடிசையை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டார். அடுத்த நாளே ஆரூர்தாஸை அழைத்து கொண்டு போய் பெசன்ட் நகரில் ஒரு விசாலமான குடிசையை காட்டினார் அந்த முகிலன். ஏறக்குறைய 4 பேர் உட்கார்ந்து பேசக்கூடிய இடமாக அந்த குடிசை இருந்தது. அதை பார்த்தோடனே ஆரூர்தாஸ்க்கு அந்த இடம் அவ்வளோ பிடிச்சி போச்சு. கணக்கு பிள்ளையெல்லாம் உட்கார்ந்து எழுதுறதுக்கு ஒரு மேசை வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு மேசையை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. 3 வேளையும் ஆரூர்தாஸ் சாப்பிட நல்ல உணவு ஏற்பாடு செய்தார் முகிலன். அவ்வளவுதான். 7 நாட்கள் அந்த குடிசையில் அமர்ந்தபடி வசனங்களை எழுதி முடித்தார் ஆரூர்தாஸ். பாசமலர் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே சிவாஜியினுடைய நடிப்பும் சாவித்திரியின் நடிப்பும் ஜெமினேசன் நடிப்பும் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு ஆரூர்தாஸ் வசனமும் பேசப்பட்டது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் உருவானது அந்த குடிசையில் தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் வரும்போது பேசி சார்ட் அவுட் பண்ணோன்னு எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு தோணலையா? பேசி சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரல. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதாவது இப்போ மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய நட்சத்திரங்களோடலாம் நடிச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் பிரேம் நசீர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஆமாம். மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதாவது நாம் ஒரு ஸ்டார், அந்த இது ஃபீலிங் யாருக்குமே கிடையாது. எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். தமிழில் விஜயகாந்த் கூட ஒரு படம் நடிச்சிங்கல்ல? நீங்கள் நடித்தேன். வெரி நைஸ் மேன், வெரி வெரி நைஸ் மேன். பெரிய ஸ்டார் அப்போவே. ஒரு ப்ரொடியூசராக உங்களுடைய அனுபவம் எப்படி? நான் 20 படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 4 லாங்குவேஜ்லையும். ப்ரொடியூசருங்கிற முறையில் ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் வெரி 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 காமன். சில படங்கள் அப்படியே வாரி கொடுக்கும், சில படங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நான் ஒரு தவம்னு ஒரு படம் எடுத்தேன், அது லக்ஷ்மிக்காகவே வாங்கினேன். அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக சரி சொல்லி ஒரு படம் எடுத்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.